வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சிந்தனை, எழுத்து, அவரது எழுத்துக்கான பார்வை ஆகியவற்றை அவரது பெற்றோரும், சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் இணையாக பணிபுரிந்தவர்கள் அவர்களின் பார்வையிலிருந்து அப்துல் ரஹ்மானை பற்றி விவரிக்குவதாக இவ்வாவணப்படம் அமைந்தது. அப்துல் ரஹ்மான் இருந்தாலும் அவரது தடங்கள் இன்னும் அழியவில்லை என்பதை இறுதியாக அந்த காலகட்டம் நிரூபித்தது. அடுத்தபடியாக ஐயா அவர்களுடைய தொடர்புடைய கேட்கிறோம். வணக்கம். கவிக்கோ அவர்கள் தமிழ் புதுக்கவிதை வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நபர். புதுக்கவிதை அப்போதுதான் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆரம்ப காலம், அரம்புகிற பருவம். அப்போது பால்வீதி என்ற புத்தகத்தின் மூலமாக புதுக்கவிதை மிகவும் புறக்கணிக்கத்தக்கது என்ற கருத்தை உடைத்த சில நூல்களில் இந்த பால்வீதி மிக முக்கியமானது. அழுத்தமான கவிதைகள், வெளிநாட்டு கவிதைகள் அல்லது வெளிநாட்டு கலை இலக்கிய கோட்பாடுகள் இலக்கிய உலகத்தில் பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருந்தது அல்லவா? அதை எழுத்துக்களில் பயன்படுத்தி வெளிவந்த புத்தகம். முக்கியமாக அது சர்ரியலிசம் என்ற அந்த கலை கோட்பாட்டை கவிதையில் இறக்குமதி செய்திருந்தது. அது தமிழுக்கு மிகவும் புதியது. அதனுடைய சர்ரியலிசத்தினுடைய அடிப்படை ரியலிசத்துக்கு ஒரு மாறுபட்ட காட்சி யதார்த்தங்களை உருவாக்குவது. பயம், காமம், மரணம், இவற்றையெல்லாம் ஒரு விபரீத கற்பனைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிற ஒரு கோட்பாடுதான் சர்ரியலிசம். அதன் மீது கவிக்கோவுக்கு கல்லூரி மாணவராக இருந்த போதே அவருக்கு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு இலக்கிய பாதை இருக்கிறது என்பது அப்போது தமிழர்களுக்கு தெரியாத ஒரு காலம். அவர் மாணவராக இருந்த போது ஒரு ஆசிரியர் அந்த சர்ரியலிசத்தை பற்றி பாடம் எடுத்த போது அதை பற்றி அவரிடம் தெரிந்து கேட்டுக்கொண்டோம். அது சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி படித்தோம். அப்போதெல்லாம் இந்த கூகுள் கிடையாது. அதனால அதை தேடி தேடி படிக்கணும். அல்லது அந்த ஓவியங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத போயிட்டு தான் நேரடியாக தான் பார்க்க முடியும். அவற்றையெல்லாம் சர்ரியலிசத்தின் மீது ஆர்வத்தின் காரணமாக அவர் பல பயணங்களையும் பல மனிதர்களை சந்தித்தும் அதை பற்றி அறிவு எடுத்தது, அதை பற்றி கவிதை எழுதினார். அவருடைய ஒரு கவிதை மலட்டு தாய் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு குழந்தை இறந்தே பிறக்கிறது. பிரசவத்துக்காக தாய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுறாங்க. குழந்தை இறந்து பிறகுது. அதை புரிந்து கொள்ளவே முடியல ரகுமானால். இது பிரசவமா இல்லை மரணமா? ஒண்ணு குழந்தை பிறக்கணும், இல்ல இந்த இடத்துல குழந்தை மரணம் பிறக்குது. இது எப்படி? இதை பற்றி ஒரு கவிதை, நாத்திக கோவில் என்று அந்த கவிதைக்கு தலைப்பு வைத்து அந்த கவிதை எழுதும்போது அவர் கேட்கிறார், இப்போ அவருடைய மார்பில் இருந்து பால் கசியுமா கண்ணீர் கசியுமா? அவருடைய கண்ணீருக்கு பாதை திருப்பி அனுப்பப்பட்ட பால் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீராக வடிகிறது என்று எழுதுவார். இப்படி வித்தியாசமான வரிகளை அமைத்ததன் மூலமாக நிறைய கவிதைகள் அதே போல அந்த பால்வீதியில நிறைய இருக்கும். அந்த மின்னலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது நம்ம பார்க்கிற அந்த மின்னலுடைய காட்சியில இருக்கிற அந்த ஒளியையும் அந்த அசைவையும் அந்த வரிகளை கொண்டு வந்திருப்பார். இருள்ல அந்த ஒளி எழுதுகிற அந்த ஒரு சுருக்கெழுத்து என்ற ஒரு கற்பனை இருக்கும். இது போன்ற விபரீதமான காட்சி படிமங்களை உருவாக்கி அந்த பால்வீதி புத்தகம் அமைந்திருந்தது. அது பலருக்கும் புரியல. மேத்தா கூட சொன்னார் இல்லையா, இது அவருக்கு மொழிபெயர்க்க வேண்டி வந்திருந்தது பல பேருக்கு அப்படின்ட்டு.
தமிழ்ல தான் இருக்கும். ஆனா அதை மொழிபெயர்க்கணும். அதாவது எடுத்து புரிந்து கொள்ளுமாறு நம்ம சொல்லணும். சிற்பி சொன்னது அந்த கவிதை வந்து புகைப்படத்தை பற்றி ஒரு கவிதை. என்னுடைய சமாதி கண்ணாடியில் அறையப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை ஆரம்பம் பற்றி சொல்றார். இப்படியான சர்ரியலிசத்தில் அவர் ஆரம்பித்தவர். அது மக்களை வந்து சென்றடைவதில் சிரமம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 10-20 வருடங்களுக்கு பிறகு மிக மிக எளிமையாக மாறினார். அதுதான் ஆலாபனை என்ற புத்தகம். அந்த ஆலாபனை வந்ததுக்கு பிறகு அவர் பரவலாக கவனிக்கப்பட்டார். அது வந்து ஒரு வாரப்பத்திரிகையில, பாக்கியா என்ற வாரப்பத்திரிகையில அது வந்தது. அந்த கவிதைகள் எல்லாமே வந்து தத்துவபூர்வமா இருக்கும், ஆனா எளிமையா இருக்கும். கவிஞர் ஜெயபாஸ்கரன் வந்து நீர் என்ற கவிதையை வந்து சொல்லியிருக்காரு. நீரை போல ஆழமாக போகும்போதுதான் நீரை போல உயரத்தை அடைய முடிகிறது, வேற எதுவுமே இல்லை உலகத்துல. ஏனென்றால் நீர் உயரத்தை நோக்கி போவதில்லை, ஆழத்தை நோக்கி போகக்கூடியது என்று அந்த கவிதை. அது போல எளிமையான கவிதைகள் மூலமாக வாழ்வியல் உண்மைகளை அந்த ஆலாபனைகளை பேசினார். எனக்கு அதுல மிகவும் பிடித்த கவிதை இந்த அலங்காரம் என்ற ஒரு கவிதை இருக்கும். மனிதர்களை பார்த்து அவர் கேட்கிறார், இன்னைக்கு வந்து பூக்களை பறித்து உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்கிறீர்கள், ஆனால் செடி தனக்கான பூவை தானே பூத்துக் கொள்கிறது. நீங்கள் ஆடைக்காக பருத்தியிடம் கடன் கேட்கிறீர்கள், பால் தனக்கான ஆடையை தானே உருவாக்குகிறது. உன்னுடைய நெற்றியை நீ திலகங்களால் அலங்கரிக்காதே, அதை புகழால் அலங்கரி. உன்னுடைய கூந்தலில் நீ கிரீடத்தால் அலங்கரிக்காதே, அதை பெருமையால் அலங்கரி. உன்னுடைய கைகளை நீ மோதிரங்களால் வளையல்களால் அலங்கரிக்காதே, அதை கொடையால் அலங்கரி. உன்னுடைய பாதங்களை உதவி தேவைப்படுகிறவர்களை நோக்கி நடப்பதன் மூலம் அலங்கரி என்று அந்த கவிதை வந்து மனிதனுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அவன் வந்து பெருமைப்பட முடியும், அலங்கரி தன்னை வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். வெறும் நகையை கட்டுவதன் மூலமாகவோ, நகையை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ, விதவிதமான உடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாக அமைய முடியாது என்று அந்த கவிதை இருக்கும். அதே போல பித்தன் என்ற ஒரு புத்தகம், அது இந்த ஆலாபனை புத்தகத்துக்கு மாறுபட்ட அதே கருத்து இருக்கும், ஆனா நெகட்டிவா பார்வை, இன்னொரு பார்வையின் மூலமாக இருளை பற்றி, இதுல ஒளியை பற்றி கவிதை எழுதினார்னா அதுல இருளை பற்றி எழுதினார். இதில் உயர்வை பற்றி, உயர்வின் சிறப்புகள், உயரமான அர்த்த சிறப்பு, அதுல வந்து பள்ளத்தில் இருக்கிற அர்த்தங்களை பற்றி எழுதினார். இந்த 2 புத்தகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போல அமைந்த ஒரு புத்தகம். இந்த ஆலாபனையும் பித்தனம் தான் என்னை நேரடியாக வந்து பாதித்த புத்தகம். அந்த பால்வீதி வந்து ஒரு ரொம்ப நான் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம். இந்த ஆலாபனை பித்தனம் வந்ததுக்கு பிறகுதான் நான் வந்து கலைஞர் பேச்சுக்களால் தமிழ் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த மொழியின் ருசி, அந்த காதால் கேட்கிற அந்த ஒளி, அது என்னை ஈர்த்தது. அதுதான் வந்து என்னை வந்து நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், நான் கவிஞனானதுக்கு ஆரம்ப காலத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா அது என்ன இடம் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும் போது அந்த மேடை பேச்சு என்னை கவர்ந்தது. கலைஞர் பேச்சு ரொம்ப பிடிக்கும், அதை போய் கேட்பேன். அதற்கு பிறகு திரைப்பட பாடல்களை நான் விரும்பி கேட்பேன், கண்ணதாசனுடைய பாடல்கள். அதுல பல பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாடல், என் நாடகத்தில் நானே திரையானேன், நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். ஒருத்தன் தன்னுக்குத்தானே எதிரியா வர்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த மாதிரியான கண்ணதாசனுடைய பாடல்கள் இருக்கிற அபூர்வமான வரிகள், நான் அலையிலாடும் காகிதம் அதிலும் என்ன காவியம், இப்படி ஒரு வரி வரும் பாட்டுல. இது போன்ற வரிகள் வரும்போது நான் அதன் மீது கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு கல்லூரியில் படித்த நண்பர்கள் மூலமாக அப்துல் ரஹ்மான் அறிமுகமானார். எங்களுடைய பேராசிரியர் அப்போ வந்து இப்ப இல்ல, அவரு ஞானசேகரன் என்று பெயர். அவரு சில புது கவிதை புத்தகங்கள் எல்லாம் படிக்க கொடுப்பார். நான் வந்து கடைகள் வாங்கி படித்த புத்தகங்கள் எல்லாமே வந்து மேத்தா, வைரமுத்து போன்ற பாப்புலரான புது கவிஞர்களுடைய புத்தகம் கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி படிச்சிருக்கேன். அப்துல் ரஹ்மானை ஞானசேகரன்
என்னோட உடன்படித்தார். ஜமாலன்னு சொல்லி இப்ப வந்து நல்ல கோட்பாட்டாளராக இருக்கார். அவர் கவிஞராக தான் அவர் தொடங்கினாரு. அவருடைய மூலமாக இப்படி சில நண்பர்கள் மூலமாக அப்துல் ரஹ்மான் அறிமுகமானதற்கு பிறகு எனக்கு கவிதையின் மீது இருக்கிற ஒரு பார்வை மாறியது. அப்ப கல்லூரியில கவிதை போட்டிகள்லாம் வைப்பாங்க. அதுல வந்து நான் சில வரிகளை எழுதி ஒரு மலர்ல எல்லாம் வந்து கவிஞனாக தொடங்கினேன். இதுதான் என்னுடைய கவிதையினுடைய தொடக்கம். அதற்கு அப்துல் ரஹ்மான் ஒரு காரணம். அதற்கு நன்றி கடனாகத்தான் இந்த ஆவணப்படம். இப்ப நீங்க கேட்கிற இப்ப அதாவது இந்த வாழ்வும் கவிதையும் ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன். அதுக்காக ஒரு 2 வரிகள் நான் என்னுடைய கவிதை பார்வை, நான் எப்படி கவிஞனான் என்பதை பற்றி இந்த உரையிலே சொல்லியிருந்தேன். அப்ப ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து ஒரு பாடத்திட்டத்துல அமைந்த ஒரு ஆங்கில பாடத்திட்டத்துல அமைந்த ஒரு கவிதை. இப்ப அப்துல் ரஹ்மானை ஒரு புறம் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆங்கில கவிதை வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கவிதை. அது பாப்புலரான கவிதையும் கூட. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். நான் ஒரு கானகத்தின் வழியே ஒற்றையடி பாதையில் நடந்து கொண்டிருந்தேன். இயற்கை காட்சிகள் என்னை வந்து கவர்ந்தன. மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு இடத்தில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அங்கே பாதை 2ஆக பிரிந்தது. நான் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று சிந்திக்க தொடங்கினேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததில் நடந்தேன். போகும் வழியெல்லாம் மற்ற பாதையினுடைய ஞாபகங்கள் என்று அந்த கவிதை வரும். இந்த கவிதை வந்து கானகத்தில் பயணம் செய்கிற ஒரு பயணத்தை பற்றியதாவது இந்த வாழ்க்கை பற்றியதல்லவா. நாம் இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு தேர்ந்தெடுக்காத பாதை மட்டும்தான் நமக்கு வந்து கவனத்துல இருக்கு. இதுல போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கூட காலையில பேராசிரியர் அரவிந்த் ஐயாவை பார்க்கும் போது சொன்னேன், நான் வந்து கல்லூரியில படிக்கும் போது பிசிக்ஸ் படிச்சுட்டேன். ஒருவேளை தமிழ் தேர்ந்தெடுத்திருந்தா நானும் உங்களை போல ஒரு பேராசிரியராக வந்து கல்லூரியில நான் பணியாற்றி இருப்பேன். இல்ல இப்ப கூட நல்லா தானே இருக்கீங்க, நல்ல புகழோட தானே இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்கன்னு சொன்னாரு. இல்ல சார், நான் வந்து பிசிக்ஸ் தேர்ந்தெடுக்காம இருந்தால் என்னுடைய கனவு ஒரு சின்ன கனவு, அப்போ பேராசிரியர் ஆகணும்னு ஆயிருக்கலாமே. எப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்த பாதையை விடவும் நமக்கு சுவையூட்டக்கூடியது எதுன்னா தேர்ந்தெடுக்காத ஒரு பாதை தான். நாம ஒரு பொண்ணை பார்த்துட்டு 4 பொண்ணை பார்த்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம். பெண் பார்த்து கல்யாணம் பண்றோம். ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தா அவ அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருப்பான். இங்க கட்டின பொண்ணு நினைக்க மாட்டான். இந்த கவிதை என்பது ஒரு குறியீட்டின் மூலமாக வாழ்வியலை பேசுகிற ஒரு கவிதை. இது வந்து இந்த வந்து அதெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு கவிஞனாக மாற்றி இருக்குமோ என்று நான் இப்போது நினைச்சு பார்க்கிறேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு 10 புத்தகம் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், திருமணம், கேள்வி, மீன்களை விடுங்க. இங்க வந்து 2 பேர் பேசுறீங்க மாணவர்கள். 2 பேருமே ஓரளவுக்கு என்னுடைய கவிதைகளை படிச்சுட்டு பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆரம்பத்துல அவர் பேசிய நண்பர் பேருங்க ஜெகன். ஓரளவு என்னுடைய கவிதைகளை எல்லா புத்தகத்தினுடைய பேரும் சொன்னாரு. அப்புறம் ஒரு கவிதை எடுத்து சொல்லும் போது அந்த காக்கை கவிதையினுடைய நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அப்புறம் மரணம் பற்றிய கவிதையை பற்றி கூட சொன்னாங்க. அது மரணத்தை பற்றிய கவிதை அல்ல. மரணத்தை சுற்றி எத்தனை பேர் வாழ்க்கை நடத்த முடியுது, இவ்வளவு பேர் வாழ்க்கை நடத்த முடியுதுன்னா உயிரோடு இருக்கும் போது நீ எவ்வளவு பேருக்கு உதவலாம் என்ற அந்த அடிப்படை கருத்தை எடுத்து சொன்னதுல எனக்கு பிடிச்சிருந்தது. இப்படிதான் வந்து ஒரு கவிதை வாசிக்கணும். பார்வை இப்படிதான் ஒரு கவிதை. இப்படிப்பட்ட பார்வை இருப்பதனாலதான் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே சொந்தமா கவிதை எழுத முடியுது. அப்துல் ரஹ்மான் கவிதை படிக்கும்போது நான் இப்படிலாம் நினைச்சு பார்ப்பேன். அப்படி நினைக்கும் போது நமக்கு உள்ள அந்த தாட் ப்ராசஸ் நம்மளை வந்து வேற ஒரு இதுக்கு அழைச்சிருப்போம். நேற்று சிறுகதை தடங்கள் பற்றி பேசும்போது கூட ஐயா பேசும்போது கூட அவர் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது எல்லாருமே பேசக்கூடியது. என்ன பேசுவோம், நான் கூட பேசுறேன், என்ன பேசுவேன், சிறுகதைகளை பற்றி அவர் என்னென்னலாம் எடுத்து சொல்றாரு அப்படின்னு பேசியிருப்பேன். ஆனால் எல்லா சிறுகதைகளையும் படித்து முடித்ததற்கு பிறகு அந்த கட்டுரைகள் மொத்தமாக அந்த புத்தகம் கொடுக்கிற ஒரு உளவியலை அவர் எடுத்து சொன்னார். யார் மீதும் அவருக்கு பகை இல்லை, எல்லோருடையும் கருத்து வேறுபட்டாலும் அவர்களை மனிதர்கள், தனி மனிதர்கள் மீது அன்பு செலுத்தணும் என்ற கருத்தை மறைமுகமாக இந்த புத்தகம் குறிப்பிடுது. இந்த சிறுகதை தடங்கள் என்பதற்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த புத்தகம் தருகிற ஒட்டுமொத்த உணர்வை அவர் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுது. இன்றைக்கு தேவைப்படுவதும் அதுதான் உலகத்துக்கு. எங்கேயோ ஈரான்ல இருக்கிற ஒரு தலைவரோட பகை ஏற்பட்டால் அமெரிக்கா ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் அங்க வந்து குண்டு போட முடியும். ஆனால் நமக்குடைய இலக்கியம் என்ன சொல்லுது, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொல்றான்.
நமக்கு இந்த உலகத்திற்கு தேவையான கருத்தை நம்முடைய இலக்கியங்கள் மூலமாக நாம் ஒன்றோ சொல்லி வைத்திருக்கிறோம். அதை தான் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இருக்கணும், தொடர்வோம். என்னை போன்ற கவிஞர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் செய்ய வேண்டிய கருத்து அதுதான். இப்படிப்பட்ட பார்வைகளை உருவாக்குவதற்கு தான் இது தமிழ் இலக்கியத்துறை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வரியை நாம் உலகத்திற்கு தந்திருக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது போன்ற பல வரிகள். அதெல்லாம் 9 நாளை விடுப்பது 2 போன்ற வரிகள். அறம் செய்ய விரும்பு. நம்முடைய விழுமியங்கள், மானுட விழுமியங்களை இலக்கியத்துல பொதிந்து வைத்திருக்கிறோம். அந்த கருத்துக்கள் அந்த அறத்தை மையமாக வைத்திருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகத்தை அழித்திருவோம் பாரதியார் சொல்றாரு. அதே திருவள்ளுவரும் சொல்றாரு. எவ்வளவு 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னதை எதிரொலிக்கிற மாதிரி பாரதியார் எழுந்தார். இதையெல்லாம் ஒரு கவிஞனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு இளை வயதில் நம்ம மனசுக்குள்ள போனதுனால நம்ம வெளிப்படுத்துகிற, நாம எழுதுகிற கவிதைகளை அதெல்லாம் எதிரொலிக்குது. இந்த உலகத்திற்கு தேவையானது இது போன்ற மானுட அறங்கள் தான். அதைத்தான் ஒரு கவிஞனாக நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஓரளவு செய்து வருகிறேன் என்று நம்புகிறேன். அதற்கு முன்னோடி எனக்கு ஒரு குருவை போல இருப்பவர் அப்துல் ரஹ்மான். அதனால இந்த ஆவணப்படம், உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். அதை வைத்துக் கொண்டு மேலும் சில கருத்துக்களை பேசுவோம். படம் உருவாக்கின தாக்கத்தை பற்றி ஆளுக்கு 2 வரி சொல்லலாம். எல்லாருமே ஒரு 2 வரி சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அரங்குகள்ல மாணவர்கள் பேசினாதான் உங்களுக்கு வேற உங்களுடைய தயக்கங்களை உடைப்பதற்கும், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் நீங்களே உங்களை புரிந்து கொள்வதற்கும் உரையாடணும். நான் பேசிட்டு போறதுக்கு பேசிட்டு போனா நான் என்கிட்ட இருக்கிற கருத்து என்கிட்ட இருக்க போகுது. அது ஒரு எதிரொலியை உருவாக்குதா, குளத்தில் எரிந்த கல் ஏதேனும் சலனத்தை உருவாக்குதா என்பதை போல, அல்லது நீங்கள் புதிய கருத்துக்கள் சொன்னா நான் இதுவரை அறியாத ஒன்றை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் பயன்படாது. இருக்கலாம். அந்த புதுக்கவிதை இருக்கணும். புதுக்கவிதையை உருவாக்கி வரும்போது வேற குரூப் ஆஃப் கவிஞர்கள் பத்திரிகைகள் வழியாக ஒரு சிந்தனை புள்ளியாக சகலதபுரான ஒரு எழுத்து மாதிரி இருந்திருக்கு. சகலதபுரா இது மூலம் டெப்தான ஒர்க் பண்றாங்க. மகாபாடி அரசியல் சார்ந்த சரி அரசியல் தீவிரமாக பேசி வருது இப்ப இருக்கு. அந்த சூழல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு இருக்குது. ஆனா தமிழ்ல இந்த அவங்க தொடங்கும் போதே தமிழ் கல்வி இதுவரை கண்டிடாத இருமை இதுவரை கண்டிடாதது இவர் கொண்டு வர்றாருன்னு சொல்றதுலாம் ரொம்ப நம்ம ஹைப் கொடுக்குறோம்ங்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நமக்கு அழகாவது சமாதானத்திலே இருக்க ஞானக்கூத்தன் போன்றவர்கள், சீமணி போன்றவர்கள் சொல்லும்போது ரொம்ப ஆழமான கவிதைகளை அப்துல் ரஹ்மானை விடவும் ஆழமான கவிதைகளை எழுதியிருக்காங்க. இன்னொன்னு சரியலிசம்ங்கிறது தியரியா ஃபார்மேஷன் ஆகிறது 19ஆம் இறுதியில. தமிழ்ல அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். கல்நீதி பரணிங்கிறது ஒரு சரியலிச காப்பியமா தான், ஒரு இலக்கியமா தான் இருக்கு. ஞானக்கூத்தன் அதை தன் உடலே அழிந்து கொள்வதுங்கிற மாதிரி அழிவை ஏற்படுத்துற மாதிரி ஒரு தேர்வு. அப்ப அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்ல இப்படி ஒரு இதே கிடையாது, ஒரு லீனியர் இல்லாம நீங்க ஏன் எழுதுறீங்கன்னா நான் புதுசாலாம் எழுதல, போய் கல்நீதி பரணி படிச்சு பாருங்க, அதுல தமிழ்ல இருக்கிறதா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. இப்படி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சிந்தனை வரப்போது இப்ப பேரலா வாங்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ரஹ்மான் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒருபோதும் மறுக்கல. ஆனா அவரு இவ்வளவு இது வர்றது முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது ஒரு உண்மையில வருதே. நீங்களே அந்த இது
நீங்க சொல்லும் போது சொன்னீங்க கவிதை எளிமையாகும் போது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றாரு அப்படின்னு சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் சேரணுங்கிறதுக்காக எளிமையாகணும்னு நினைச்சா கவிதைகள் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. நம்ம பொதுவான ஒரு அரசியல் ஒரு பவர் வந்த பிறகு அவரு தமிழினுடைய ஒரு அடையாளமா மாறுவது, ஒரு கேரக்டர்ஸ் சொல்றது, போகணும்னு சொல்றது இதெல்லாம் நம்ம விருப்பத்திற்கு கொடுக்குற இதுதான். ஆனா அது லிட்ரேச்சர்ல அப்படிதான் இருக்காங்கிற கேள்வி இயல்பாகவே தான் சரி. அதை பத்தி நீங்க எப்படி? அதாவது கலைஞர் பார்வையில இருக்கிற காட்சிகள்லாம் இருக்குங்க. அப்ப வந்து சர்ரியலிசம் என்ற கோட்பாடு உருவாவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நிறைய கடிதம் தரப்பலாம் சரியா பார்த்துங்க. ஆனா அப்ப வந்து அது சர்ரியலிசம், அதாவது நம்ம விநாயகர் உருவாக்குறோம் இல்லையா, அப்ப இந்த விநாயகர் பொம்மை விநாயகருடைய சிற்பத்துல ஒரு யானை தலைவர் ஒரு மனித உருவத்தை மீது வைக்கும் போது அது வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி தான் வைக்கிறேன். அது அப்ப அந்த காலகட்டத்துல அது ரொமான்டிசம், அது வந்து ஒரு அழகியலோடு கூடிய அந்த கற்பனை. இப்ப இந்த சர்ரியலிசம் வந்து அழகியல் அல்ல, அழகியலை வந்து உடையது. ஒரு கண்ணாடியில் தெரிகிற முகத்தை விபரீதமாக கண்டு பெருசாக நான் கூட ஒரு போட்டோ போட்டேன், அவனை போட்டோம் உனக்கு கண்ணு மட்டும் வெள்ளம். இது போல அதை வந்து அது மரண பயத்தை காட்டுகிற ஒரு ஓவியம். ஒருத்தருடைய மரணம் குறித்து ஒரு சிந்தனை இருக்கு. இந்த மாதிரி அந்த ரெகுலர், அதாவது பாதம் உடைக்கிறத சர்ரியலிசம் பண்ணுது. அதுல ஒழுங்கமைக்கப்பட்ட பழைய விநாயகர் சொல்லுவோம், நீங்க சொல்ற அந்த கையெழுத்து படங்கள்ல வருகிறது எல்லாம் பயந்தே இருக்கும். சர்ரியலிசம் என்ற பெயர் அப்படி இல்லை. அதனால இந்த காலகட்டத்துல நம்ம சர்ரியலிசம் இருக்குன்னு பேர் வச்சிருக்கோம். கலைஞர் பார்க்கை நீங்க சொல்வதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன எப்படி அதை அணுகுவது என்பதை இது நீங்க பேராசிரியர் வேற யாராவது வேண்டும். கலைஞர் பார்வையில் வருகிற காட்சிகள் வந்து அது எந்த விதமாக அதை நாம் அணுகுவோம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். அது வந்து ஒரு போர்க்களத்தில் நடக்கிற போர்க்களத்தில் நடக்கிற பெரிய மரணங்கள் அல்லது வந்து கை வெட்டப்பட்ட கால் வெட்டப்பட்ட ஒரு பெரிய காயங்கள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க ஜெயகொண்டா. மரண பயம்தான். ஆனா அந்த காட்சிகளை சர்ரியலிசம் தான் அப்படின்னு ஒத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி சர்ரியலிசமா அப்படின்னு தெரியல. ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். அந்த சர்ரியலிசம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியல, ஒத்துக்க முடியல என்னால. அது ஒருவேளை சர்ரியலிசமாவும் இருக்கலாம், சர்ரியலிசமா இருக்கலாம். அப்புறம் நீங்க இந்த கோபேரத்து என்ன பண்ண முடியல. அது ஒரு காலகட்டத்துல கவிஞர்களை உயர்த்துவதற்காக அல்லது பெருமைப்படுத்துவதற்காக கண்ணாசை கவிஞர் செய்வோம், கவிஞர் அப்துல் ரஹ்மானி கவி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு விபரீத அளவில் போயிடுச்சு. பெரிய கவியரசு பண்ணல, அதோட பெருசா இருந்தது. நிறைய பேருக்கு கவிவேந்தர் கொடுக்குறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தெரியும். அதை நம்ம மறந்துடணும். பேர் அப்துல் ரஹ்மானே கவிக்கோ எனக்கு எல்லோரும் சொல்லுவதனால அந்த பேர் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம வந்து அவர் கவிஞர்களின் கவிஞர் ஏன் சொல்லணும்னா அவங்க கவிஞர்களை உருவாங்க. மற்றவர்களால் அவ்வளவு கவிஞர்களை உருவாக்கி இருக்க முடியுமான்னு தெரியல. கவிதாக்கணி என்பதை வந்து அவர் பிறகு நிறைய பேர் வந்து கவிதாக்கர்கள் இல்லாமல் அவரே பல நூல்கள்ல கவிதையை எழுத சொல்றது, மாணவர்களுக்கு கவிதை பேசுறது, 2 வரை எழுதுனா அதை திருப்தி கொடுத்தது. இப்படி வந்து அவர் வந்து புதிய கவிஞர்களை உருவாக்குறதுல அவர் தன்னுடைய சிந்தனைக்கு நேரத்தை செலவழித்தார். அதனால அவர் கவிஞர்கள் கவிஞர், அதனால அவர் கவிப்போம் என்று நான் அதுதான் சொல்லியிருக்கேன். வேற என்ன கேட்டீங்க? கவி அந்த கவிக்கோ கவிதை சொன்னீங்க. பேரெல்லாம் ஞான புத்தகம், அது எல்லாமே வசன கவிதைகள் கூட ஞாபகத்தில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பாரதியார்ல இருந்து பிறகு எழுதின அந்த எல்லாருமே அதுக்கு புது கவிதை என்ற அடையாளத்தை நாம தான் சொல்றோம். இது எல்லாம் திட்டமூர்த்தி, காணாசு, புதுவித்தன் போன்றவங்க எல்லாம் எழுதினாங்க. அதே ஒரு க்ளோஸ் பாயிண்ட் தான். அதை நம்ம வந்து நியூ வெர்ஸ் புது கவிதை என்று நம்ம வந்து அது பாம்பு வளர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப
அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசன கவிதை இருந்தான். 43 பெரும்பாலும் வசன கவிதை தான், வசனம் தான் இருக்கு. அது கவித்துவம் இருக்கும். அது கவித்துவம் இருக்கிறவங்க காட்டு வார்த்தை படிக்கும் போது உங்களுக்கு அதோட கவித்துவ உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது வசனம் தான் என்பது என்னுடைய கருத்து. அது கவிதையாக மாறுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய ஞானபுத்திரன் நீங்க சொல்லலாம். ஞானபுத்திரன் நல்ல பக்கம் பாதம் வந்து தெளிவா இருக்கும். புதுக்கவிதை எல்லா பொருட்களுமே இருக்கும். பிரேக் பண்ணிருப்பார். நம்ம கூட ஓசை நயெல்லாம் கொடுத்து கொடுப்பாங்க. அந்த ஓசை நயத்தையும் பிரேக் பண்ணி தான் எழுதியிருப்பார் ஞானபுத்தன். ஆனா அவங்ககிட்ட ஒரு சமூக குரல் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். எழுதியிருக்காரு குறைவா இருக்கும். இவர் வானவாடிகளுடைய இயக்கத்தோட சேர்ந்து நம்ம பயணித்ததுனால, கவிப்ப பயணித்ததுனால எல்லா சமூக பிரச்சனைகளையும் அவருடைய கருத்தை தெரிவித்துக்கிட்டே இருக்கும். அதை மறைமுகமாக நல்ல நேரடியாக கவிதை சொல்லும். இவங்க எல்லாம் வந்து கவிதையை வந்து குறியீட்டு முறையில நமக்கே புரியாது. பல கவிதைகளுடைய நவீன கவிதை இன்னைக்கு வந்து கோரை பற்றி கூட எழுதுது. ஆனா அது எவ்வளவுமே புரியாது. அது வந்து கோரை பற்றி போர் எதிர்ப்பு குரல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் எழுதுவாங்க. சொல்லுவாங்க எதிர்ப்பு கேட்டா நமக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா போர் எதிர்ப்பு குரலை பொதுமக்களுக்கு உருவாக்குவதற்காக எழுதுகிறவர்கள் பயப்படாம இருப்பாங்க. நான் போர் எதிர்க்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் வந்து இந்த செயல்பாட்டை இருக்கிறேன் என்பதை சொல்லுகிற கவிதைகள் அந்த வடிவத்தை தான் நான் வந்து அப்துல் பார்க்கணும். இதுல அவருடைய அந்த முக்கியமான அந்த அரசியல் கவிதை கூட்டம் இளமகிருஷ்ணன் சொன்னார்ல, ஆளாதனை நித்தன் நேயர் இருக்கும், நேயர் இருக்கும் மரபு கவிதை புத்தகம், அரசியல் கவிதை நேரடியான அரசியல் கவிதை புத்தகம். அந்த புத்தகத்துல நேரடியாக எல்லா பிரச்சனையை பற்றி எழுதுறாங்க. அதெல்லாம் வந்து கம்பங்கள் எல்லாம் ஆடை கட்டியிருக்கிறது, மனிதர்கள் தான் நிர்வாணமாக இருப்பார்கள். அந்த புத்தகத்தை அவர் எழுதியது எல்லாமே அரசியல் கவிதைகள் தான். அதனால வந்து அவரு மற்ற கவிஞர்கள் பேசப்பட்டாரு. அதான் இப்ப நீங்க ஆவணப்படத்துல காட்டின எல்லாருமே வந்து நான் ஒரு சிலரை தவிர இன்னும் ஒரே மாதிரியான வாசிப்பு முறையை கொண்டவர்களா இருக்காங்க. நீங்க காட்டினது குறிப்பா பாப்புலர் ரைட்டிங்கை விரும்பக்கூடியவர்களாக, பாப்புலர் கல்ச்சருக்குள்ள இருக்கிறவங்க. அதே சீரியஸ் லிட்ரேச்சர்ல ஒரு போட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க அந்த குரலும் அந்த வார்த்தை இருக்காங்க. வேதா சொல்லும் போது ஹைப் பண்ணி சொல்றாரு. தமிழ்ல எப்படி கம்பன் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறானோ, அதுக்கு பேர் பாரதி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறானோ, அதை போல கவித்துவ புதுக்கவிதை உருவாக்குறாரு அப்படின்னு வெளிப்படுத்தி ஒரு ஹைப் பண்ணி தான் சொல்றாரு. ஆனால் கலாத்ரியா சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவரே வந்து போய் அதை நான் நேரில் அப்துல் ரஹ்மானுடைய பங்களிப்பை பற்றி சொல்லும் போது மிக சாதாரணமா சொன்னாலும் அதையும் பெருசாதான. அவர் வந்து அந்த வியட்நாம் கவிதையை வந்து நான் ரசித்த கவிதைன்னு ஒரு கவிதை சொல்றாரு. மண்டை ஓட்டின் மீது எங்கேருக்கும் அதற்கு இடம் தெரியாத வண்ணத்தை பற்றி ஓய்வு இருப்பதாக உட்கார்ந்து மண்டை ஓடு. அதை நீங்க அப்துல் ரஹ்மான் கவிதைகளே பார்க்கணும். அது வந்து எனக்கு உள்ளறிவு ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. நீங்க நம்மள ஒரு வேலை நான் ஞானபுத்தன் உயிரோடு இருந்ததுன்னா நான் அவருடைய கருத்து கேட்டிருப்பேன். நம்ம ஒரு 10 கட்டு கேட்கும் போது மாற்று கருத்து யாருக்காவது இருக்குமா அப்படிங்கிறதுல தான் நான் வந்து கலாம் கேட்டேன். இல்லைன்னா இந்த மாதிரி மேத்தா வைரமுத்து எப்படி கேட்பேன், வானமாடி கவிஞர்கள் குரல் போட்டு கேட்பேன். இதை பல பேர் பல விதமான குரல்களையும் பதிவு பண்ணுவதற்காக நிறைய பேர் கிடையாது. கலாப்பிரியா அவங்கள தவிர மீது யாருமே வந்து சுமோல் அது ஒரு இதான இதை சொல்லவே இல்லை. அவரு தொடக்கத்துல ஒரு இது சொல்றாரு, ஏன்னா இருமைன்னு சொன்னாங்க, கசதபுரம் வழியா வந்ததுனால அந்த கவிதைகள்லாம் படிச்சுட்டு அது ஒன்றும் பெருசா இருமையா எனக்கு தெரியல. உதாரணமா வந்து இருமைன்னு சொன்னா நம்ம வந்து அப்துல் ஞானபுத்தனை படிங்க, பிறமையில படிங்க, அதனால ஒரு அப்டாக்டா தான் இருக்கும். ஆனால் அந்த இருமை தன்மையிலிருந்து நீங்க ஒண்ணு உருவாக்கணும். கவிதைத்தின் மூலமாக ஒரு படிக்கிற வாசகன் மனதுல நீங்க என்ன கருத்தை சொல்ல வரீங்கிறதுல ஒரு முயற்சி இருந்து அந்த முயற்சி வெற்றி அடையுது. அது வெற்றி அடைய இப்ப ஞானபுத்தன் சாரி பிரமையில பற்றி நீங்க யார்கிட்ட கேளுங்க, அந்த ஒரு கவிதையை தான் சொல்லுவாங்க. சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் பறவையின் சதுரத்தை எழுதி செல்கிறது. சரி, வேற ஒரு கவிதை சொல்லியா அப்படின்னா பிரமையில் எவ்வளவு எழுதிட்டாரு, ஒரு அறநூறு கவிதை இருக்கு, வேற ஒரு கவிதை கூட எழுதலையா அவ்வளவு யாருமே சொல்லுவாங்க. ஆனா அப்துல் ரஹ்மான் அப்படி அல்ல. பெரும்பாலான கவிதைகளை மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் இருமை கவிதைகள் வந்து அந்த காலநிதி மட்டும்தான். அதுல இருந்து கூட அவரே கவிதைகள் வந்து அவரே கவிதைகள்
அவரே ஒரு கூட்டி கிடக்கிற வீட்டு அது திறந்து காட்டினால திறந்து காட்டி எழுதியிருப்பார். பலருக்கும் தெரியுதுங்கிறது அதனாலதான் பாப்புலர் ரைட்டிங். பாப்புலர் ரைட்டிங் அல்ல, நீங்க வந்து ஜனரஞ்சக ரைட்டிங் என்பது இலக்கியத்துக்கு எதிரானது இல்லை. அது பாப்புலர் ரைட்டிங். நிறைய பேரை சென்றடைகிறது வேறு, நிறைய பேரை ஈர்ப்பதற்காக செய்யப்படுகிற எழுத்து. இவர் நிறைய பேர் சென்றடைந்து ஒரு கவிஞர், நிறைய பேர் ஈர்ப்பதற்காக வந்து விற்பனையை சரக்கலாம், விற்பதற்காக இப்படி பண்ணும். இலக்கியத்துக்கு எதிரானது அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். பலருக்கும் இப்ப தமிழோட கவிதை வந்து பலரும் சொல்றாங்க அப்படின்னா சொல்றவங்க இருக்கிற சிக்கல்கள் கவிதையில இருக்கிற சிக்கலா நான் வந்து பார்க்கிறேன். அவங்க வாசிப்பு பயிற்சியில இருக்கக்கூடிய சிக்கலாம் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது இப்படி போகுதுங்கிறது வழியாக இப்போ ஒரு தமிழினுடைய ஒட்டுமொத்த அடையாளமா முன்னிறுத்தோம், அது ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்டா நம்ம முன்வைக்கும் போது அது ஒரு வகையிலான பார்வை, ஒரு வகையான வாசிப்பு முறை தான். அது என்னுடைய பார்வை. ஒரு வேலையை நீங்க வந்து மாற்று பார்வை நீங்க வந்து அதை பதிப்பது என்னுடைய பார்வையை முதல் நானே கதை சொல்லலாம். நான் கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் முகம் காட்டி கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த கேள்விகள் எதிரில் என்னுடைய பார்வை அபூர்வமான என்னுடைய பார்வை. அதுதான் நீங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுல உங்க பார்வை. அதான் சொன்னா நீங்க ஆவணப்படுத்திய ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒரு பாகுபாடு இயக்கத்தை என்னன்னா நான் தனிப்பட்ட முறையில எழுத்து படித்தேன். எழுத்து மரபுல வந்து பல பத்திரிகைகளுக்கு வந்து இருந்தது. காலத்துப்பட்டு உதாரணமாக இப்ப காலத்துல கூட பெரிய பரவலாக அறியப்பட்ட படிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் சுந்தரராமன் நடத்திய ஒரு காலத்துப்பட்டு அந்த பத்திரிகைகள் நான் போன்ற பத்திரிகைகள், உன்னதம் போன்ற பத்திரிகைகள் இதெல்லாம் நான் விரும்பி படிக்கக்கூடிய பத்திரிகைகள் தான். ஆனால் அதனுடைய முறை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அதெல்லாம் பல விதமான கவிதை பொருட்கள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து ஒரு நம்முடைய நோக்கத்தை அது வந்து நிறைவேற்றுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் வந்து வானம்பாடிகளை எடுத்துக்கிட்டேன். வானம்பாடியில் இருக்கிற ரொம்ப அலங்காரங்களை நான் ஆதரிக்கிறேன். நான் எடுத்துக்கலாம், ஆதரிக்கிறேன். அது நிறைய பேர் எழுதுவாங்க, நான் எடுத்துக்கலாம். அப்துல் ரஹ்மான் எடுத்துக்கலாம். வானம்பாடியோடு இணைந்து செல்றார். வானம்பாடி கவிஞர் அல்ல, வானம்பாடியோடு இணைந்து செல்கிறார். ஒரு அலங்காரம் இல்லாத நடையில் ஆழமான கருத்துக்களை சொல்லலாம். அது என்னுடைய ஞானபுத்தன். நீங்க சொல்றீங்க ஞானபுத்தனை பற்றி தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் நான் வந்து அவருக்கு மிக சிறந்த கவிதை தான் சொல்லுவேன். இந்த போக்குக்கு சற்று வேறுபட்டு வரும். ஆனா அவரோட ஒன்றுபட மாட்டேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, அவரோட ஒன்றுபடும். அவர் கசடந்த முறையில் நிறைய மிக சிறந்த அவருடைய மொத்த தொகுதியில நானே ஒரு 50 கவிதையில இருந்து எடுத்து பேச முடியும். அதுல வந்து நான் அவர் வந்து ஒரு அரசியல் கவிஞர் கூட. ஒரு முக்கியமான ஒரு 4-5 கவிதைகள் பாப்புலர் ஆன அளவுக்கு மற்ற கவிதைகள் பாப்புலர் ஆக மிகச்சிறந்த அரசியல் கவிதை. அவருக்கு இருந்த அரசியல் பார்வைகள் நம்மளுக்கு வந்து மாறப்பட்டது. ஐயா சொன்ன மாதிரி அவர் வேறுபட்ட நிலையிலிருந்து பேசுவார். தமிழ் தான் எனக்கும் அதை பிறகு மீது விட மாட்டேன். தமிழர்கள் உயிருக்கு நேர்த்து நம்ம எழுதிட்டு போது அதுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றார். அவர் சிறந்த கவிஞர், அவ்வளவுதான். நாம் அதை பின்பற்ற முடியும். ரசிக்கிற இப்ப நீங்க சொல்ற எம்ஜி சுரேஷ் சொல்றீங்க. எம்ஜி சுரேஷ் எழுதுறாரு. எம்ஜி சுரேஷ் ஒரு புத்தகத்தோட தலைப்பு சொல்லுவாங்க. எம்ஜி சுரேஷ் வந்து நீங்க சொல்ற அந்த சரீரத்துக்கு முன்னாடி டாடாயிசத்தோட பாதிப்புள்ள ஒரு எழுதுகிற அமைப்பே பின்னாடி சொல்றாரு.
சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து உள்ள நுழையறதுக்கு கஷ்டமா இருக்கும். எம்பி சுரேஷோட புத்தகங்கள்ல நான் உள்ள நுழையவே முடியாது. நான் வந்து அதை விரும்பி படிக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படித்தேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கிய போக்குகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல யார் யார் என்னென்ன எழுதுறாங்க, எல்லா எழுத்தாளர்களையும் ஒரு சில பேரையாவது படிக்கணும் திட்டமிட்டு படித்தேன். சில பேர் வந்து எனக்கு அவர்கள் பொருந்தாது. நம்ம உணவு நமக்கு தேவையான உணவை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இலக்கியத்துல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு பிடித்த உணவு எனக்கு செரிக்கும் அப்படிங்கிற மாதிரி, இது எனக்கு பிடித்த எழுத்து நான் எனக்கு செரிக்கும். சில எழுத்து நம்ம மனசுல நம்மளை பழக்கம், நம்ம வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு தான் நமக்கு இன்புட் வரும். அதுல எனக்கு இந்த கோடங்கி எழுதுறாரு. கோடங்கி வந்து அவருடைய ஆரம்ப 2 சிறுகதைகளுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மதுரைக்காரர்கள் கதையும் பொருளாதார ஆறு பெண்மக்களும் அற்புதமான சிறுகதை. அதற்கு பிறகு உப்பு கத்தியில் மறைவு செலுத்தாரு. நீங்க சொல்றீங்க கலைக்கு ஒரு கலைக்கு சொல்லுங்க, அது போலதான் இருக்கும் கருத்தியா. சலமும் கண்ணாடியின் தெரியும் முகங்கள் அப்படி வருகிற அந்த புத்தகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்றாங்க. அதன் மூலமாக உணர்வு நமக்கு ஏற்படும். அதன் மூலம் ஏக்கம், காதல், வியப்பு, ஏதேனும் ஒரு உணர்வு ஏற்படும் நமக்கு. ஒரு எனக்கு அது வந்து புரியவே புரியும். அதுக்கு என்ன பெயர் சொன்னாலும் சரி, என்ன அதுக்கு வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பல பேர்கள் சொல்லுவாங்க, இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கோட்பாட்டை புரிய வைக்கிறது நோக்கம் அதெல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பேர். எனக்கு ஒரு வாசனை தான் உண்மை ஏற்படுத்தும். அது முக்கியம். மனதனால் புரிஞ்சுக்கணும். சொன்ன மாதிரி நடைமுறை அப்துல் ரஹ்மான் சரியில்லை தாக்கத்தை தான் எடுத்துனாங்க. அந்த புத்தகத்தோட வேண்டாம், அந்த பால்வீதி மட்டும்தான். அதுக்கு பிறகு அந்த பாவைக்கு போல அது 1970களிலையும் 80களிலும் வந்துருக்கும். 80களில் அதுக்கு பிறகு அந்த பாதைக்கு அவர் போல 90s இருந்து மாறிட்டார். முதல்ல அப்படி இருக்கு. வரும்போது அவங்க அதிர்ச்சி மதிப்புக்காக மற்றவர்களை வந்து பண்ணிருக்கலாம் மேபி எல்லாரும் எழுத வேண்டாம். ஒரு சின்ன ஆசையில அந்த இளம் பிராயத்து இது இருக்குல்ல கனவு, அது ஒரு வேகம் அந்த இதெல்லாம் பெரிய பறந்தீங்க. இந்த மேக்கிங் பத்தி நல்ல முயற்சி எனக்கு கட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே சில இடங்கள்ல நல்லா தெரியுற மாதிரி அது கொஞ்சம். அப்துல் ரஹ்மானுடைய பழைய புகைப்படங்கள், பழைய வீடியோக்கள் எடுத்து நான் பயன்படுத்துறது இல்ல. அது எல்லாமே அப்துல் ரஹ்மான் உயிரோட இல்ல நான் எடுக்கும் போது. அதனால ஒரு நடிகரை அப்துல் ரஹ்மான் மாதிரி தலை மட்டும் காட்டலாம். காலு, உடம்பு, ப்ரொஃபைல், இது போல ஷார்ட்ஸ் வந்து அப்துல் ரஹ்மான் போடுற ட்ரெஸ் போட்டு கடற்கரை நல்லா எடுத்து அதை பயன்படுத்திக்கிட்டேன். அப்துல் ரஹ்மானே கொஞ்சமாவது நான் படத்துல காட்டணும். அப்ப பழைய வீடியோஸ் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அவங்க. அந்த மாதிரியான வீடியோ வாங்கி இப்போ ஒரு இது இருக்கு, அந்த அரண் என்பதும் உண்பெயர் தான் அந்த கவிதையை சொல்வாரு. இல்லை என்று சில பேர் அந்த இல்லை என்பது உண்பெயர் என்ற கவிதை ஒரு இடத்துல வாசிச்சிருக்காரு. அந்த கவிதை ஒவ்வொரு வரியும் 2 வாட்டி சொல்லியிருக்காரு. அது நமக்கு கவனப்படுத்த இடம் இல்லை. அதனால ஒவ்வொரு வாட்டி சொன்னதோட புது கவிதை படிக்கும் போது 2 வாட்டி படிக்கணும். அதே வந்து படிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு வரையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட் பண்றேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி கட்டு நிறைய தெரியுது. அதனால என்ன பண்ண ஒரு எஃபெக்ட் போட்டேன். முதல்ல வந்து நார்மல், அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் லைட் கிரீன், அப்புறம் ஒரு ரெட் டிஷ், இப்படி போட்டு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி இடங்கள் சொல்றேன். அது கூட பேசுறதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்க எடுத்திருக்கீங்க. உதாரணத்துக்கு இன்டர்வியூ பேசும்போது அங்கேயே வந்து இடையில தெரியுற மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் வந்து ஒரு புகைப்படம் இருக்கு. புகைப்படத்தை அப்துல் ரஹ்மான் போட்டோ தான். அந்த போட்டோவை மூவ் பண்ணி ஷார்ட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பண்ணும்போது அது டப்புன்னு கட் ஆகும். அது எதுவுமே நம்மகிட்ட அப்துல் ரஹ்மான் இன்டர்வியூ பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே இருந்தது நம்மள்ட்ட இல்லாத ஒரு. ஆனா அப்துல் ரஹ்மான் முயற்சி பண்ணதுனால
அது மாதிரி இசையுமே ஒரு இடத்துல சொன்னா இடையில வந்து இந்த ஒரு இடத்துல அந்த இஸ்லாமிய தன்மையுடைய ஒரு இசை வருது. அதுவே அது மாதிரி வேற இசைகள் முழுக்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு 3 விதமான இசைகள் வருது அதுல. இஸ்லாமிய வந்து இந்த பாலை நிலா என்ற புத்தகத்தை பத்தி சொல்லும் போது அந்த இசை கொடுப்பார், சூஃபி இசை கொடுப்பார். அவர் வந்து முகமது நபியுடைய வாழ்க்கையை வந்து பாலை நிலான்னு எழுத ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த புறா ஷாக்லாம் வரும், அது மேல வாசிச்சது சூஃபி இசை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கசல் போட்டிருப்பார். இந்த கசல் கவிதையை பற்றி வரும்போது கொஞ்சம் கசல் போட்டிருப்பார். அப்புறம் வாழ்க்கை விக்ரம் பற்றி வரும்போது வெஸ்டர்ன் மியூசிக் போட்டிருப்பார். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற இடத்துல பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பழைய கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, அது மாதிரி இடத்துல வந்து அந்த எங்க அப்படின்னா அந்த நானும் இடமும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க நிறைய பேர் வந்து அவரோட உரையாடுற மாதிரியான இடம் வருது. இப்ப அது எந்த இடத்துல நடந்தது, எந்த நிகழ்வு அப்படிங்கிறது எங்க வாசகத்துல பார்வையாளர்களுக்கு தெரியல. அப்ப வந்து எப்ப காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ஒரு சில மேடைகள்ல உரையாடுறாரு. இளையராஜா பேசுறாரு, அதுக்கு பின்னணியில கவிக்கோ விருது 2021 அது ஒண்ணு 2 இடத்துல இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கவனிச்சு பின்னணியில போட்டுருவோம். பண்ணலாம். நான் பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன் விருது வாங்கும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில பின்னணியில இருந்தா கூட போதும்னு விட்டுருக்கேன். தெரியும் நீ சொல்ற மாதிரி 1-2 இடம் இருந்ததுன்னா நம்ம இந்த நன்றி எல்லாம் போடுறோம்ல அதுன்னு போட்டுடலாம். இருந்ததுன்னா நோட் பண்ண சொல்லலாம். அப்புறம் ஆட்களும் ஓரளவு பரவலா பண்ணிருக்கீங்க. 2 கருத்து அவன் சொன்ன மாதிரி, அதாவது அதோட ஒட்டி எப்படின்னா இந்த மேடை கவிதை, அதாவது அவன் சொன்ன நான் குறைச்சு மாதிரி தெரியல, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஆனா அதுக்குதான் அதிக போக்கஸ் கொடுத்த மாதிரி அப்படின்னு இப்ப என்ன சொன்னா அப்துல் கவிதையில நம்ம முக்கியமா பேசுறது அந்த படிமங்கள் அப்படிங்கிறது. ஆனா இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா இந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காதல் என்ன சொல்றேன்னா காதலை மீட்டு பேசும்போது இதுல சொல்ற நிறைய கவிதைகள் வந்து இந்த மேடை கவியரங்க கவிதைகள் படிமங்களை பத்தி இன்னும் பேசுற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு. மேஜர் ஒர்க் அவருடைய கவியரங்க கவிதைகள் தான். அவருடைய வாழ்க்கையில அவர் 1000 கவியரங்களுக்கு 1000 கூட குறைவு தான். அவ்வளவு கவியரங்கள் கலந்துருக்காரு. 90 கவிதைகள் தான், பித்தன் 40-50 கவிதைகள் தான் கவியரங்கமா கலந்துருக்காரு. அவருடைய மேஜர் ஒர்க்கு கவியரங்கம் தான். நம்ம அதை விட்டு குறைவாதான் சொல்ல முடியுது. கவியரங்க குட்டைகளும் கிடைச்சதுன்னா இன்னும் சரியா இருக்கும். அவர் ஒரு லட்சங்கள் ஜனங்களுக்கு போய் கலைஞர் தலைமையில கவியரங்க போய் சேர்ந்ததுன்னு சொல்றாருல, லட்சத்துல போய் சேர்ந்ததுல அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, மேத்தா இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு பாப்புலர் ஆனதுக்கு வைரமுத்துக்கும் மேத்தாவுக்கும் கூட சினிமா பாட்டு. அப்துல் ரஹ்மான வந்து நீங்க சினிமா பாட்டும் இல்லை, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த கவியரங்கம் தான். அதனால அவர் நிறைய கான்பிடன்ஸ். அவர் என்ன சொன்னாரு, நான் முன்னுரை கேட்கிற எல்லாருக்கும் கேட்டேன், நமக்கு கிடைக்கிற பாலனம் தான் ஐயா. அவன் கவிதையை வந்து 2 வரை நம்ம எழுதுவோம், ஆனால் நம்மளால முடிஞ்சது புது கவிதையை முன்னாடி இதெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த புத்தகம் 1000 கவிதை அடிப்பான்ல, யாரோ 1000 பேர் படிப்பான்ல, அவனுக்கு புது கவிதை பத்தி நம்ம சொல்லுவோம். அதையும் பயன்படுத்தி எழுதவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இன்னொன்னு மாதிரி வெவ்வேறு ஆட்கள் அப்படி வெவ்வேறு தரப்பில் தான் ஆட்கள் பயன்படுத்தினாலும் கவிதை அப்படிங்கிறத வச்சாரு. இப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ மாணவர்கள் சில இடத்துல சொல்றது மாணவர்கள் அவரோட மாணவர்கள் கவிதை தரகாட்டும் போது அவரோட வகுப்பறை சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்தது. அப்ப மாணவர்கள் வந்து அவரோட கவிதையை பத்தி சொல்றாங்க. அது இல்லாம அவரோட வகுப்பறை சூழல் மாணவர்கள் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அவங்களுக்கு நேரடியா படிச்சவங்க யாராவது கி ராமதாஸ்னு அவர்கிட்ட நேரடியா படிச்சவங்க எனக்கு நண்பர், திரைப்படத்துல வேலை செஞ்சாரு. அவர் எடுக்கலாம்னா அவர் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு இறந்துட்டாரு. அவர் நேரடி மாணவர். அப்புறம் இதுல ஒருத்தர் வந்து இந்த சிவகிருஷ்ணனை பத்தி பேசுனா பார்த்தீங்களா, அவர் நேரடி மாணவர். எனக்கு நேரடி மாணவர்கள் 4 பேருக்கு போய் நீங்க இந்த கவிராத்திரின்னு ஒண்ணு வாணியம்பாடியில உருவாக்குறாங்க சொன்னீங்களா, அந்த காலகட்டத்தில் படிச்சவன் யாராவது இருக்கான்னு தேடல. இப்போ கூட தெரியுது 2வது பாகம் எடுக்கிறது எனக்கும் நிறைய விஷயம் இருக்கு. இதுல வந்து தமிழாசிரியர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்ட்டு அரசியல்வாதிகளுக்கு முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் அவரோட நேரடியாக பழக்கம் நிறைய பேர் இருக்காரு. அப்புறம் பிலாசபிக்கலா அவரை அப்ரோச் பண்றாங்க சில பேர். சூஃபி கவிதை அப்படின்னு எடுத்துட்டு அது வந்து முஸ்லீம் சில பேர் வந்து அதுக்கு டீப்பா போறவங்க இருக்காங்க.
அவங்கள்ட்ட இப்ப இந்த நான் எடுக்க முடியல, இலங்கை ஜனாதிபதி நேரடி எடுக்க முடியல, அவர்கிட்ட நான் போன் பண்ணி செல்போன்ல எடுத்து அனுப்பணும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன். தத்துவம் பேசுகிற எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்களையும் எடுக்கணும்னு ஆசை. அது வந்து அடுத்த வாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் இந்த தத்துவம் அரசியல் இதுக்கு முக்கியத்துவம் எடுக்கும்போது இந்த மாணவர்களையும் சேர்த்து இளைஞர்களோட உதாரணத்துக்கு கடைசியா காட்ட ஒரு புகைப்படத்துல வந்து ஒரு ஆளும் ஷானவாஸ் இருக்காங்க, அவர்கிட்ட இப்ப வந்து அரசியல்வாதிகள் எடுக்க போறவங்க ஆளும் ஷானவாஸ் போய்கிட்டாரு, நீ எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க எதையும் எடுக்கல இல்லைங்க. நான் தமிழாசிரியர் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் வகுத்திருக்கேன். அவரு என்னன்னா அந்த இன்னொரு எம்எல்ஏ எடுத்திருக்கேன், நம்ம முஸ்லீம் லீக் கட்சியில வந்து ஜவஹர், அவரும் ஒரு எம்எல்ஏ, ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ, அவர்கிட்ட எடுத்த வந்து இன்னும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணிருக்கலாம். மேபி நான் எடுக்க விரும்புறேன், ஆனா வந்து இந்த இதுல இந்த ஃப்ரேம்ல வரல. தமிழறிஞர்கள் வந்துட்டாரு ஜவஹர், ஏன்னா பேராசிரியர் வளர்த்துட்டாரு, அவருக்கு அதே டிபார்ட்மெண்ட்லயே வளர்த்துட்டாரு அப்துல் ரஹ்மான், அதனால அவர் எடுத்தாரு. ஷானவாஸ் அரசியல்வாதிகள் எடுத்தார், திருமாவளவன் எடுக்கும், திருமாவளவன் வைகோ இவங்களெல்லாம் கேட்டா ரொம்ப அற்புதமான தகவல்கள் கிடைக்கும். எனக்கு தோல்வியின் போது நம்பிக்கை கொடுப்பது கவிக்கோவினுடைய கவிதைகள் தான் வைகோ அவர்கள் பேசியிருக்காரு, அதெல்லாம் எடுக்கும். மாணவர்களுக்கு வசூல் பண்ண பணத்து நல்லா இருக்கு. அவரது அறக்கட்டளை தலைவர்கள் 2 பேர் எடுத்தோம். மாணவர்கள் யாருக்கு அது கண்டுபிடிச்சு முடிந்தவரை அதாவது நம்ம வேலை செய்யணும். வேலை செய்யும் போது என்னன்னா நம்ம குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட டைம் வச்சுக்கணும், இல்லைன்னா வேலையே முடியாது. இதுவே 6 மாசம் 1 வருஷம் ஓடிட்டு 2024 முடிவு இதே இப்பதான் செய்ய. நான் முதல்ல புத்தகத்தையும் நான் கல்லூரி காலத்துல படிச்சது மறுபடியும் எடுத்து புத்தகத்தை வாங்கி 47 புத்தகம் அவ்வளவு புத்தகத்தை படிச்சு கொஞ்சம் அதை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாலே அதை பண்ண அதை நானே பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர்த்த கருத்து எடுத்து போட்டேன். சிற்பி கோயம்புத்தூர்ல போயிருந்தேன், பொள்ளாச்சியில போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல போய் நாஞ்சில் நாடகம் சீரியஸ் அறாமல் எல்லாருமே பாப்புலர் கவிதைகளை எடுத்தீங்க, வேற நிறைய எடுத்தீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி நாஞ்சில் நாடகம் இருந்தேன். நாஞ்சில் நாடகம் வந்து அவர் அப்துல் பெரிய முடியாது, அவர் சீரியஸ் லிட்டரேச்சர் தானே அவர் ரொம்ப எளிமையா, அதாவது நேரடி வாக்கியங்கள் போனா யதார்த்தமா இருக்கும். அவர் வந்து அப்துல் ரஹ்மான் மேல இவ்வளவு பெரிய மரியாதை நான் எதிர்பார்க்கிறேன். நினைச்சேன் அவரு நிறைய சம்பவங்கள் சொன்னார், முடிஞ்ச வைக்க முடியாது. அப்துல் ரஹ்மான் சுயநலம் இல்லாமல் இலக்கியத்துறையில செயல்பட்டாரு, கலைஞரோட நேரடியாக தொடர்பு இருக்கு, என்னவும் செய்யலாம். அவர் பொண்ணுக்கு டாக்டர்ஷிப் வாங்கி கொடுத்தாரா நாஞ்சில் நாடகத்துக்கு பொண்ணுக்கு, அதை பத்திலாம் சொன்னார். அதை வைக்க முடியும், அது காரணம் இல்ல, அவருடைய இலக்கிய தேதி மட்டும் சொல்லுது சார். செய்த உதவிகள் மூலமாக ஒரு மொழியை நம்ம காட்ட வேண்டாம், அது வந்து வேற இலக்கிய தேதி மட்டும்தான் சொல்லுவோம். அதுல வந்து ரூபியை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஒரு போட்டோம்னா நிறைய ரூபியை அணுகுவதற்கு அப்துல் ரஹ்மான் ஒரு சாதியாக இருந்தாலும் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா நீங்க சொன்னது அது 2 போஸ்ட் இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி வழியா வந்தவங்க வந்து அடையிற இடம் வந்து ஞாபகத்தான். அவங்க இந்த பாதைக்கு அவங்களோட வடம்பாடையே அவங்க மறுத்துவாங்க, குழந்தையாக சொல்லிடுவாங்க. நாம அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வேட்டா விட நடக்கலாம் ஆய்வு பண்ணுறது. அதுக்கு செலவு பண்ணதுக்கு ஒரு பணம் போடுறது யாராவது இருந்தாங்கன்னா வேட்டாவுடைய வேட்டாவை எல்லாரும் ரொம்ப எளிமை கவிஞர்னு சொல்லுவாங்க, அவர் தீர்த்து போன கவிதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்களை இழுத்து வைத்த ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு வேட்டா. அவருடைய கண்ணீர் தூக்களுடைய சாதனை வந்து புதுக்கவிதையில ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். சீரியஸான கவிஞர்கள் மூலமாக நமக்கு நடந்தது என்னன்னா, சீரியஸான 300 பேரை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக மேம்படுத்தும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மேம்படுத்தும் போது நிறைய பேர் சேர்த்துட்டு கொஞ்சமாவது இருக்கணும், இருக்கிறவர்கள் கொஞ்சம் இருக்கணும். அந்த வேலையை வந்து பாப்புலர் அப்படின்னு அவங்களால குற்றம் சொல்ல நம்மளால சேர்த்து அவங்க பாப்புலரை வந்து பாப்புலரை ஈர்க்கிறதுக்காக ஒரு வேலை செய்யல, நம்ம பாப்புலரா போய் ரீச் ஆகணும்னு வேலை செய்யலாம். என் கவிதை ரொம்ப நான் வந்து நேரடியாக க்ளோஸ் தான்
ப்ரோஸ் எழுதுற ப்ரோஸை எழுதி அதன் மூலமா கவித்துவத்தை ஒண்ணு உருவாக்கும். நீங்க சங்க இலக்கியம் படிக்கிறீங்க, ஒரு காட்சி தான் சொல்றாரு, காட்சி தான் சொல்றாரு. நான் வந்து என்னுடைய இளமை பசுமாட்டினுடைய மடியில் இருந்து பால் வடிந்து ஓடுகிறது, அது மண்ணில் கலந்து வீணா போயிட்டு இருக்கு. என்னுடைய இளமை அது போல தலைவர்கள் இல்லாதனால கன்றும் உண்ணாது களத்திலும் கொள்ளாது, இந்த மாதிரி வீணா போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு நேரடியாக புரியுது இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தலாம், காட்சிப்படுத்தி வருவாங்க. இதை நான் படம் வைக்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கலிங்கத்து படங்களை வருகிற காட்சிகள்லாம் சபையில சென்றாங்க, அதை வந்து நீங்க வந்து கணக்கில் எடுத்தீங்கன்னா சபையில இருந்து தமிழுக்கு எப்பயும் வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு அது பதில் சொல்ல தெரியல, எடுத்துக்கலாம். கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் எழுத்தாளர், சிந்தனையாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி ஆவணப்படம் எடுத்தது பாராட்டுக்குரியது. தனது கவிதைகளை பற்றியும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகளின் பொருள் ஆழத்தையும் தனது கோணத்தில் விவரித்துள்ளார். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக நம் துறை முதுகலை மாணவர் நந்தகுமார் அவர்களை மேடை கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர் பிருந்தாசாரதி அவர்கள் இயற்றிய கவிக்கோ கவிஞர்களின் கவிஞர் அப்படிங்கிற ஆவணப்படத்தை வந்து எல்லாரும் பார்த்தோம். இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகள் நினைவுகள் தோன்றிருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்ன வயசுல ஒரு திரைப்படம் பார்த்திருக்கேன். அதுல ஒரு வசனம் வருது, என்னன்னா MP3ல இருக்கிற 2000 பாட்டு மனப்பாடமா தெரியுது, 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து கருத்து கூறுவாரு. அந்த இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சமூகத்தோட சனரஞ்சக உளவியல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. எப்படின்னா, இப்போ பிரதியில் அமைந்த ஒரு, அதாவது எழுத்தாக அமைந்த ஒரு பிரதியை புரிஞ்சுக்கிறதுல வந்து சனரஞ்சக பார்வையுடைய வாசகர்கள் மத்தியில வந்து எப்படியான சிக்கல்கள்லாம் வந்து எதிர்கொள்ளப்படுது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நினைவு கூறுதலா இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி வந்து இப்போ திருக்குறள் இல்லாட்டி இப்போ நம்ம வாசிக்கிற ஒரு தீவிர இலக்கியம் அந்த மாதிரி எதாவது புரிஞ்சுக்க சனரஞ்சக வாசகர்கள் வந்து எந்த மாதிரியான சிரமத்துக்கு வந்து உள்ளாகுறாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுல இருந்து பார்க்கும்போது இப்ப இந்த ஆவணப்படத்தை வந்து ஒரு இலக்கிய வரலாறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இலக்கிய வரலாறுல என்னென்ன இருக்கும்? இப்போ தொடக்கத்துல பிறப்பில் ஆரம்பிச்சு ஒரு படைப்பாளரோட இறப்பு வரையிலான தகவல்கள், அவர் எழுதிய படைப்புகள், அப்புறம் அவர் பெற்ற விருதுகள், அது போன்ற தகவல்கள்லாம் வந்து இலக்கிய வரலாறு கொண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த ஆவணப்படம் வந்து கொண்டிருந்துச்சு. இந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இதை நினைவு கூறுறது, இப்போ தேர்வு மாதிரியான விஷயங்கள்லாம் இலக்கிய வரலாறு படிப்போம் இல்லையா, அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஆவணப்படத்தை பார்க்கும்போது எளிதா வந்து நினைவு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து வெளிப்பட்டுச்சு. அப்புறம் எழுத்து பிரதி அப்படிங்கிற ஒரு பிரதியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி தகவலியல் பிரதி வந்து எந்த மாதிரியான வேறுபாடுகளை வந்து கொண்டிருக்கு, அது சனாஞ்சக மக்கள் பார்வையில வந்து எப்படி எளிதா வந்து கடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், அது நினைவு கூற முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து இதுல வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஒரு எழுத்து பிரதியிலிருந்து இந்த மாதிரியான காட்சி தகவலில் பிரதி வந்து ஒரு பல பரிமாணங்களை கொண்டதா இருக்கிறதுனால, இப்போ இது இலக்கிய வரலாறு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஒரு திறனாய்வு தன்மையில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது தீவிர பார்வையுடைய கண்ணோட்டத்தை உடைய நம் போன்ற மாணவர்கள் வந்து இந்த மாதிரி காட்சி தகவலியல் ஊடகங்கள்லாம் வந்து கைப்பற்றணும், அங்க வந்து நம்ம போயிட்டு ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையும் வலியுறுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொத்தி பார்க்கும்போது, நேற்று தமிழ் செல்வன் ஐயா பேசியிருந்தார் இல்லையா, பாமர மக்களோட மொழி வந்து காட்சி மொழியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல இருந்து பார்க்கும்போது காட்சி மொழி வந்து பாமர மக்கள் கிட்ட வந்து படிச்சவங்க வந்து தொடர்பு கொள்றதுக்கு எவ்வளவு வந்து அத்தியாவசியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து வழங்கிய ஆவணப்பட இயக்குனர், எழுத்தாளர் பிருந்தாசாரதி அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். நம் துறை பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். அப்புறம் நம்ம மாணவர்களுக்கும் நன்றியை கூறி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து ஒரு நிகழ்வு இருக்கு, இது மாதிரி ஒரு ஆவணப்படம் பிற்பகல் 2 மணிக்கு, அதுலயும் எல்லாரையும் தாராம கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.